ஒவ்வொரு நாட்டு ராணுவமும் அவங்க நாட்டுக்காக ராணுவ வாகனங்களை வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம பார்க்க போற ராணுவ வாகனங்களை நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. இது பாக்குறதுக்கு பயங்கரமா மட்டும் இல்ல, ரொம்பவும் ஆபத்தானதாவும் இருக்கு. ஒரு ஊரையே காலி பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்னா உங்களால நம்ப முடியுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமேசிங் டேங்க் உலகத்தோட எல்லா நாட்டு ராணுவமும் டேங்கர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பீரங்கியை பயன்படுத்திட்டு வராங்க. முதல்ல 1915 இங்கிலாந்து தான் இந்த டேங்கரையே உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு வர எல்லா நாட்டு ராணுவமும் புது டேங்கரை பயன்படுத்திட்டு வராங்க. 1951 சோவியத் யூனியன் தான் ZB-1OKA அப்படின்னு சொல்லப்படுற இந்த மிகப்பெரிய பீரங்கியை உருவாக்குனாங்க. இதோட ஃப்ரண்ட் பைப் மட்டுமே 65 ஃபீட் இருக்கு. ரொம்பவும் பெருசா இருக்குல்ல பாக்குறதுக்கு. இதே சாதாரணமான ஒரு டேங்கரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ரண்ட் பைப் வெறும் 20 ஃபீட் தான். இந்த டேங்கரோட இந்த பெரிய பைப்ல 420 mm அளவுள்ள ராக்கெட் பாம்பை போட்டு சுடுவாங்களாம். ஆனா இந்த பீரங்கி ரொம்பவும் பெருசா இருந்ததுனால இதோட லோடு தாங்காம அடிக்கடி இந்த வண்டியோட இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிரும். அதனாலேயே இந்த வண்டியை ஃபெயிலியர் மாடல்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ரஷ்யா வேர்ல்ட் வார் 1ல TSAR அப்படின்ற இந்த வித்தியாசமான டேங்கரை உருவாக்குனாங்க. இதோட சைஸ பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. இது கிட்டத்தட்ட 3 மாடி பில்டிங் அளவுக்கு உயரமானது. இதோட வீல்ஸ் மட்டுமே 30 அடி உயரத்துக்கு மிகப்பெரிய வீல்ஸா இருந்திருக்கு. இந்த வண்டி எல்லா பக்கமும் சுடுறதுக்காக 8 பீரங்கிகளை இதுல பொருத்திருந்தாங்க. இது சுத்தி சும்மா சுடும். இது 60 டன் வெயிட் உள்ள வண்டி. ஆனா இதை தள்ளுறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன டயரை மட்டும் தான் வச்சிருந்தாங்க. அதனால இது அடிக்கடி மண்ணுக்குள்ள மாட்டிக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமாவோ நம்ம வரலாறுல ஏகப்பட்ட டேங்கர்ஸ், அதாவது தண்ணியில போறது, ஆகாயத்துல பறக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட டேங்கர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபிளைட், இதுவரைக்கும் இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஃபிளைட்டா இருக்கக்கூடியது இந்த ஆண்டனோ AN-225. இது ஒரு மிகப்பெரிய கார்கோ ஃபிளைட். இதால 250 டன் எடையை தாங்கிட்டு பறக்க முடியும். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரே டைம்ல 80 கார்களை கூட இதுக்குள்ள அடக்க முடியும். ஆனா இந்த பிளைட்டை உருவாக்குறதுக்கு முன்னாடியே, அதாவது 1930லயே சோவியத் யூனியனுக்காக கெனினி K7 அப்படின்ற இந்த மிகப்பெரிய பிளைட்டை உருவாக்கி இருந்தாங்க. இந்த பிளைட்டோட ரெக்கைகள் மட்டுமே 170 அடி நீளம் உள்ளது. இந்த பிளைட்டை 12 பீரங்கிகளோட 120 ராணுவ வீரர்கள் 21 டன் மிசைல்ஸை எடுத்துட்டு போறதுக்காக டிசைன் பண்ணிருந்தாங்க. ஆனா இதால சரியா பறக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவும் வெயிட்டா இருக்கும். சோ இது பறக்க வச்சு டெஸ்ட் பண்ணும்போதே கிராஷ் ஆயிடுச்சு. இதே மாதிரி 1950ல ஒரு மிகப்பெரிய ஹெலிகாப்டரையும் உருவாக்குனாங்க. இதுதான் இன்னைக்கு வர உருவாக்குனதுலயே மிகப்பெரிய ஹெலிகாப்டர். இதால 50 டன் எடையுள்ள பீரங்கியை கூட தூக்கிட்டு பறக்க முடியும். பிரிட்ஜ் வெஹிக்கிள், என்னதான் எல்லா நாட்டு ராணுவமும் வித்தியாசமா வண்டிகளை உருவாக்குனாலும் போர் நடக்கும்போது எதிரி நாட்டோட எல்லைக்குள்ள போறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான பாதையும் உங்களுக்கு இருக்காது. இதுக்காக ஜெர்மனி ராணுவம் ஃபால்ஸ்ட்ரா பென்கரட் அப்படின்ற இந்த வித்தியாசமான வண்டியை உருவாக்கியிருக்காங்க. போறதுக்கு பாதை இல்லாத ரோட்ல வெறும் 10 நிமிஷத்துல 165 அடிக்கு ஒரு டெம்பரரியான ரோட இந்த வண்டியால போட முடியும். இது போடக்கூடிய ரோடுகள் மேல 70 டன் எடை கொண்ட வண்டியால கூட போக முடியும். அதாவது ஒரு டேங்கரால கூட போக முடியும். சேர் சகதிகள் உள்ள இடத்துல இந்த வண்டியை பயன்படுத்தி ரோட போட்டு அதுக்கு மேல ராணுவ வாகனங்களை போக வைக்கிறாங்க. அப்படி போகும்போது அது சேத்துல மாட்டவே செய்யாது. அதே மாதிரி பெரிய பள்ளங்களை தாண்டறதுக்காக M104 வால்வரின் அப்படின்ற இந்த மிகப்பெரிய வண்டியை உருவாக்கியிருக்காங்க. மிகப்பெரிய பள்ளங்களா இருக்கக்கூடிய இடத்துல இந்த வண்டி ஒரு டெம்பரரி பிரிட்ஜை உருவாக்கி தரும். அந்த பிரிட்ஜ் மூலமா ராணுவ வாகனங்களால ஈஸியா போக முடியும். இந்த பிரிட்ஜ்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, 100 டன் எடை கொண்ட வாகனத்தால கூட இதுக்கு மேல போக முடியும். காஸ்பியன் சி மான்ஸ்டர் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் வாகனம் தான் இது. 1987லயே பிளைட்டோட டெக்னாலஜியையும் கப்பலோட டெக்னாலஜியும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த மான்ஸ்டர் வாகனம். 242 ஃபீட் நீளத்துக்கோ 144 ஃபீட் அகலத்துக்கோ உருவாக்கப்பட்ட ஒரு ராட்சச வாகனம்னு சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த வாகனத்தை ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸுக்கு பிரம்மாண்டமா உருவாக்கி இருந்தாங்க. இதுல பெரிய 8 டர்பைன் இன்ஜின்ஸ் இருந்ததுனால இதால தண்ணியிலேயே 547 கிலோமீட்டர் வேகத்துல போக முடியும். அதுவும் சாதாரணமா இல்லங்க, 110 டன் எடையை தாங்கிக்கிட்டு இந்த ஸ்பீட்ல போகும். இதுல மொத்தமா 6 மிசைல் லாஞ்சர்ஸ் இருந்ததுனால வானத்துல போகக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் சும்மா சுக்குநூறா நொறுக்க முடியும். ஆனா இதோட வெயிட் ரொம்பவும் பயங்கரமா இருந்ததுனால இதால எதிர்பார்த்த அளவுக்கு உயரமா பறக்க முடியல. இதனாலேயே இதை ஃபெயிலியர் மாடல்னு சொல்லிட்டாங்க. ஸ்க்ரூ வெஹிக்கிள், இதுவரை தரையிலையும் தண்ணிலையும் ஓடக்கூடிய எத்தனையோ வித்தியாசமான வாகனங்களை இந்த உலகத்தோட பல நாடுகள் வச்சிருக்காங்க. ஆனா 1970லயே சோவியத் யூனியனோட ராணுவம் இந்த ஸ்க்ரூ வெஹிக்கிளை பயன்படுத்தினாங்க. இந்த வண்டி பார்க்கிறதுக்கு ரொம்பவும் வித்தியாசமா இருக்கும்.
மற்ற வண்டிகளோட டயர்ஸை விட ரொம்பவும் வித்தியாசமா இந்த வண்டியோட டயர் அப்படியே ஸ்க்ரூ மாடல்ல இருக்கும். இந்த வண்டியோட 4 வீலும் ரொம்பவும் வேகமா சுத்தும் போது தரையில 24 கிலோமீட்டர் வேகத்திலையும் தண்ணிக்குள்ள 10 கிலோமீட்டர் வேகத்திலையும் இதால போக முடியும். 50 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குன இந்த வாகனத்தை இன்னைக்கு வர ராணுவத்துல பயன்படுத்துறாங்க. ராக்கெட் லாஞ்சர் வெஹிக்கிள் துபாய் ஆர்மி தான் இந்த மிகப்பெரிய வாகனத்தை உருவாக்குனாங்க. இதுல 288 ராக்கெட் லாஞ்சர்ஸ் இருக்கு. வெறும் 30 நிமிஷத்துல 288 ராக்கெட் பாம்ஸை இதால லான்ச் பண்ண முடியும். அமெரிக்கா உருவாக்குன ராக்கெட் லாஞ்சர் வெஹிக்கிள்ல கூட 120 பாம்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா துபாய் உருவாக்குன இதுல 288 ராக்கெட் பாம்ஸ் இருக்கு. துபாய் இந்த வண்டியை சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்து நிறைய நாடுகள் இதை வாங்கியிருக்காங்க. சிம்பிளா இந்த வண்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த வண்டியை பயன்படுத்தி ஒரு ஊரையே காலி பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.